வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் விலக்கு ஒன்றை அளித்திருந்தது. சமீபத்தில் சனாதன வழக்கில் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக தேவையில்லை. அதே சூழ்நிலையில் மற்ற நீதிமன்ற வழக்கை ஒரே நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வர முடியாது என்பதை தெளிவாக கடந்த வாரம் உச்சநீதிமன்ற தலைமை 2 நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்தார்கள். இன்று ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற தகவலை தற்பொழுது ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் விதமாக சனாதனத்தை பற்றி பேசி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமய மதத்தினரையும் வழிகட்ட வழியில் கலவரம் உண்டாகும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது வைரலாக பரவியது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சுமார் 34 வழக்குகள் உதயநிதி ஸ்டாலின் மீதும் அமைச்சர் சேகர்பாபு மீதும் எம்பி ராசா மீதும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராக தேவையில்லை என்று சமீபத்தில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்த நிலையில் ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் அனைத்து ஆவணங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருப்பதால் அவரை பிடிவாரன் மூலமாக ராஜஸ்தான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டும், அவரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தனிப்பட்ட உத்தரவை ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. சாதாரண வழக்கின் பொழுது மட்டும்தான் விசாரணை ஒத்திவைக்க போது மட்டும்தான் அவர் ஆஜராக தேவையில்லை. இறுதி தீர்ப்பின் பொழுது அவர் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது நேரடியாக அவரை பிடிவாரன் மூலமாக ராஜஸ்தானுக்கு அழைத்து வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் வருகின்ற 19ஆம் தேதி துணை முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக சிறைக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உண்மையிலேயே அயோக்கியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் இருக்கிறது. இந்த வழக்கானது ஊழல், கஞ்சா, குட்கா, மணல் கொள்ளை, சட்டத்திற்கு விரோதமான பணப்பரிவர்த்தனை, தற்பொழுது சனாதன ஒழிப்பு ஆகியவை அனைத்தும் திமுகவினர்கள் மோசமான செயல்பாட்டின் காரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குதான். ராஜஸ்தான் நீதிமன்றமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக ஆஜர்படுத்துமாறு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டால் இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.